இன்றைக்கி நம்ம வந்து டீத்து போல்டு, கட்ரு போல்டு நம்மகிட்ட இருக்கிற எல்லா பிராண்ட்லேயும் இருக்கிற போல்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொத்தம் ஒரு 8 டைப் இருக்குது. அதுக்கு மேலே இடையில் ஒரு சில டைப்பு வரும் போகும். பர்மனெண்ட்டாக கிடைக்கிறது இந்த 8 டைப்பு தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டில் வந்து பார்ப்போமா. ஃபஸ்ட்டு டைப் வந்து ஆர்எஸ்சின்னு போட்டிருக்கோம். மூட்டை போல்டும்பாங்க. பண்டலாக வரும். மொத்தம் 250 பீஸ் 200 பீஸ் அந்த மாதிரி வச்சது. ரஃப் த்ரெட் டைப்பு தான். ஒரு சிலர் லோ பட்ஜெட்டில் கேட்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போல்டு தான் கொடுத்துட்ருக்கு. இருக்கிறதுல ரேட்டு கம்மியான போல்டு இது. நெக்ஸ்ட்டு வந்து ஹமிடின்னு சொல்லிட்டு இது வந்து லோ பட்ஜெட் தான். நைஸ் த்ரெட்டு, கிட்டத்தட்ட ஜேபிகோ மாதிரியே தான் இருக்கும். ஜேபிகோ போல்டு மாதிரி தான் இருக்கும். பட் ஜேபிகோ இல்லை, ஹமிடி அப்படின்னு போட்டு வரும். நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தாலே ஸ்டாக் இருக்குதா என்ன ஏதுன்ட்டு சொல்லிடுவாங்க. இது வந்து மொத்தம் லூஸ் கணக்கிலே வாங்கிக்கலாம், எத்தனை வேணாலும். இதுவும் லூஸ் கணக்கில் வாங்கிக்கலாம், இல்லை பாக்ஸ் கணக்கில் வேணும்னா பாக்ஸுக்கு 12 பீஸ் வச்ச மாதிரி கிடைக்கும். நைஸ் த்ரெட் போல்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எஃப்எஃப் கோல்டுன்னு சொல்லிட்டு நைஸ் த்ரெட் தான். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் லோ பட்ஜெட் தான். எல்லாமே ஜேபிகோ மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பிராண்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். எஃப்எஃப் கோல்டு இது வந்து நம்மகிட்ட இப்போ புதுசாக வந்திருக்குது. அடுத்து ஸ்டாக் வருமா என்னன்னு தெரியாது. பட் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது இந்த போல்டு தான். அடுத்தது பார்த்தோம்னா ஜேபிகோ ப்ளூ. ஜேபிகோ போல்டுலே பக்கெட் போல்டுன்னு போட்டு இது ப்ளூ கலர். ஆர்டினரி ரெகுலராக இந்த போல்டுலேயே எல்லாத்துலேயுமே அதிகமாக போகிறது. கஸ்டமர் டைம் மெயினாக சஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி போல்டு தான். இதே போல்டு தான். ஜேபிகோ ப்ளூ கலர் பாக்ஸில் வர்றதுனால ஜேபிகோ ப்ளூம்போம். இதுவும் நைஸ் த்ரெட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஜேபிகோ ரேட்டு தான் வரும். எம்பிஎஸ்ன்னு போட்டு வரும். கம்பெனியில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஒரிஜினல் கட்ரு செட்டுக்கு அந்த ஒரிஜினல் போல்டு இதே பிராண்டு தான். சேம் இதே தான். இதுவும் பாக்ஸுக்கு 12 பீஸ் வரும். நைஸ் த்ரெட்டு கொஞ்சம் லென்த்தாக வச்சு வரும். இந்த போல்டும் ஜேபிகோ ரேட்டு தான் வரும். ஒரு சிலர் ஒயிட்டில் வேணும், இல்லை கம்பெனி பிராண்டட்லேயே வேணும் அப்படின்றவங்களுக்கு இது சஜஸ்ட் பண்ணுவோம். இதுவும் வந்து பாக்ஸுக்கு 12 பீஸ் வரும். அடுத்தது பார்த்தோம்னா ஜேபிகோ இருக்கிறதுலே கொஞ்சம் ஹெவி, நம்ம இதில் கடையில் இருக்கிறதுல கொஞ்சம் ஹெவியான போல்டு. ரஃப் த்ரெட்டு தான், ஃபுல் ரஃப் த்ரெட்டு தான். கோல்டு கலரில் இருக்கும். இது வந்து பாக்ஸ் வந்து மஞ்சள் கலர் பாக்ஸில் வந்துருக்கும். இது ஜேபிகோ கோல்டு. இல்லைனா இருக்கிறதுல ஹெவி ரஃப் த்ரெட்டு கொடுங்கன்னா இதுதான் கொடுக்குறது. அதிகமானவங்களுக்கு இந்த மண் எது அடைக்குது அப்படி இப்படின்டா நைஸ் த்ரெட்டு வேணாம், கழட்ட முடியலை, ரஃப் த்ரெட்டு தான் கொஞ்சம் வேணும், அது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இந்த டைப்பு போல்டும். அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் வேணும்னா இந்த டைப்பு போல்டும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இருக்கிறதுல 2 மட்டும்தான் ரஃப் த்ரெட் போல்டு. ரேட்டு அதிகம், இது வந்து ரேட்டு கம்மி. இதுவும் பாக்ஸுக்கு 12 பீஸ் தான் வரும். அடுத்தது பார்த்தோம்னா கட்ரு போல்டு. காமனாக எல்லாத்துக்குமே கேட்டுக்கும் சரி ஜேஎஸ்பிக்கும் சரி எல்லாத்துக்குமே ஜேபிகோ ப்ளூ கலரில் வர்ற கட்ரு போல்டு தான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். இது சைடில் போடுறது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக மூவ்மெண்ட் ஆகாது. ஸ்பேனர் டைப் மேலே வந்திருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு மட்டும் போகிறதுனால இது ஸ்டாக்கு எனி டைம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து கம்மியாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுவும் நைஸ் த்ரெட் தாங்க. கட்ரு போல்டை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிமெண்ட் எப்படி சொல்கிறது, அதர் சாய்ஸ் எதுவும் கிடையாது, ஒரே டைப் மட்டும்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கேட்டுக்கு வர டீத்து போல்டு. ஜேபிகோ பிராண்டு தான், எல்லோ கலரில் வரும். ரஃப் த்ரெட்டு இதுவும் ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்க போல்டு ஐட்டம் இது மட்டும்தான். வேணுன்றவங்க எப்பவும் போல் ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா ஸ்பேர்ஸை பற்றினதெல்லாம் யூடியூப்பில் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.